Hello friends, welcome to our channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு குபேரா பட்டு சாரிக்கு ஒரு அழகான கிராண்ட் ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். இது என்னோட ஃப்ரெண்டோட சாரி. தென் இந்த சாரியில இருக்க ப்ளவுஸை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஸ்டிட்ச் பண்ணனும். தென் அவ வந்து பாத்தீங்கன்னா green கலர்ல plain cloth வந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா சாரியில இருந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நான் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன். தென் plain cloth இன்னும் இந்த வர்க் பண்ண போறேன். இந்த வர்க் பாத்தீங்கன்னா plain clothல பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா சாரி பாத்தீங்கன்னா full வந்து வர்க் மாதிரி இருக்கு. அப்படினா ஃபுல்லா ஜரி கொடுத்திருக்காங்க, காப்பர் ஜரி. சோ நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளா ஆனா கிராண்டா இருக்கிற மாதிரி ஸ்டிட்ச் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்காக எம்ப்ராய்டரி thread எடுத்துர்க்கேன். ரெண்டு thread எடுத்துர்க்கேன். ப்ளூ கலர்ல சாரியோட கலர்ல. தென் காப்பர் கலர்ல லேஸ் எடுத்துர்க்கேன். ஆரி லேஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இத எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணனா கமெண்ட்ல சொல்லுங்க. தென் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் இத கஸ்டமருக்கு எவ்வளவு ரேட்டுக்கு நான் ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்தேன். தென் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவுன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வர்க் பண்றதுக்கு நான் லைனிங்கோட மெயின் கிளாத்தை வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிட்ச் பண்ணி எடுத்து இது மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணன ப்ளவுஸ்ல கூட நீங்க இது ஸ்டிட்ச் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க வேர் பண்ணிருப்பீங்க ஓல்ட் ப்ளவுஸ். அதுல கூட பண்ணலாம். இப்போ நான் எம்ப்ராய்டரி thread பாத்தீங்கன்னா சாரியோட கலர்ல ரெண்டு thread எடுத்துர்க்கேன். இப்போ இத நம்ம பாபில்ல சுத்தலாம். நான் இதுவரை எப்படி சுத்தினேன் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க ஒரு வாட்டி இத ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதல இப்படி சுத்திக்கோங்க. சுத்தி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களால கையால சுத்த முடியலனா நீங்க மிஷின்ல கூட சுத்தலாம். நார்மல் மிஷின்லயும் சுத்தலாம், பவர் மிஷின்லயும் சுத்தலாம். இப்போ ஃபுல்லா தான் சுத்தி எடுத்தேன். ஒரு thread பாத்தீங்கன்னா 3 ரூபாய். இந்த ஒரு thread ரெண்டு பாபில்ல இது மாதிரி சுத்தி எடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு சேம் கலர்ல மிஷின் thread எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் லைனிங் அட்டாச் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் டிசைன் போடணுமோ அத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையில்லாம ஃபுல்லா போட வேண்டாம். சோ ப்ளவுஸோட அளவை இதல மார்க் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம போடணும் அப்படிங்கறத. இப்போ ரெண்டு கையும் ஒரே அளவை மார்க் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டிசைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எங்க டிசைன் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ணனும். அப்படினா நம்ம மெயின் கிளாத்ல தானே ஸ்டிட்ச் வரும். சோ லைனிங் கிளாத்ல அதுக்கு மாடல்ல வரைஞ்சுக்கோங்க. நான் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கோட் தான் வரைஞ்சிருக்கேன். ஸ்கேல்ல ஒரு சின்ன ஒரு அளவு இருக்கு. அது வச்சு நம்ம மார்க் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு கூட எடுக்கலாம். நான் 1/2 இன்ச்சும் தென் ஒரு பாயிண்ட் கூட இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன். நல்ல பக்கத்துல எடுத்தா அது ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இது இந்த அளவு கரெக்ட்டான அளவு. நீங்க தேவைப்பட்டா இத விட அகலமா கூட வெச்சுக்கிடலாம். இப்போ நான் இத ஃபுல்லா ரெண்டு கைக்கும் இதே மாடல்ல வரைஞ்சு எடுத்துர்க்கேன். இந்த வரைஞ்சிருக்க அந்த லைன் மேல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். இப்போ ரெண்டு கையும் நீட்டா ஒரே அளவுக்கு நான் வரைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்ல தான் நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஆனா லைனிங் கிளாத்ல அடிக்கும்போது அது பேக் சைடு வரும். இப்போ ரெண்டு பாபினையும் எடுத்துர்க்கேன். ஏன்னா நான் பவர் மிஷின்ல தான் ஸ்டிட்ச் பண்றேன். ஆனா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். பவர் மிஷின்ல மட்டும் தான் இது ஸ்டிட்ச் பண்ண முடியும். சோ நார்மல் மிஷினுக்கு பாபினை எடுத்துர்க்கேன். பவர் மிஷினுக்கு பாபினை எடுத்துர்க்கேன். நார்மல் மிஷினுக்கு பாபின்ல பாத்தீங்கன்னா அதுல சின்ன ஒரு நாப் கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்ம லூசா விட்டாதான் இது வந்து thread வந்து வெளிய வரும். சோ நீங்க அத கொஞ்சம் டைட்டா இருக்குறவங்க அத கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பாபினை வெச்சே லூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்குன்னு தனியா வேற ப்ராப்பர்ட்டி ஒண்ணும் தேவையில்லை. வேற மெட்டீரியல் ஒண்ணும் தேவையில்லை. அந்த பாபினை வெச்சே நீங்க இது மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பாபின்ல மிஷின்ல போட்டதுக்கு பாபின் கேஸ மிஷின்ல போடுங்க. சேம் பவர் மிஷின் மாதிரி தான். பாபினை மிஷின்ல மாட்டுங்க. மாட்டினதுக்கு அப்புறமா thread மேலே எடுத்துட்டு ரஃப் கிளாத்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிட்ச் ஒழுங்கா வந்தா மெயின் கிளாத்ல ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ப்ரொசீஜர். சோ இப்போ நம்ம finish பண்ணியாச்சு அதெல்லாம். தென் மெயின் கிளாத்ல ஸ்டிட்ச் பண்ணலாம். லைனிங் கிளாத்ல தான் இது மாதிரி லைனிங் கிளாத்ல தான் ஸ்டிட்ச் பண்ணனும். அப்போ நம்ம பாபின்ல வெச்ச thread பாத்தீங்கன்னா பேக் சைடு விழும். அதான் வர்க். அதுதான் எம்ப்ராய்டரி நம்ம போடுற. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து நம்ம அடிச்சு எடுக்கலாம். நம்ம லைன் வரைஞ்சிருக்கோம் பாத்தீங்களா? அதுக்கு மேல பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டிட்ச் பண்றப்போ உங்களுக்கு லைன் வந்து மாறி மாறி வரும். சோ நீங்க கொஞ்சம் பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணீங்கன்னா அழகான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல வந்து 3 ரூபாய் தான் சேல் பண்ணுறாங்க. உங்கள் இடத்துல எவ்வளோ ரூபாய் சேல் பண்ணுறாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எம்ப்ராய்டரி த்ரெட்டு எத்தனை ரூபாய்க்கு உங்கள் இடத்துல சேல் பண்ணுறாங்க, தென் நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆரி லேஸ் வாங்கியிருக்கேன். இது 1 மீட்ரு பார்த்தீங்கன்னா 160 ரூபாய். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல், ஸோ அதனால் ரேட் அதிகம். நம்ம ஸ்லீவுக்கு இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் இருக்க கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இப்போது ஸ்டிச்சஸ் வந்து சைடில் தெரியுது அப்படின்னு கவலைப்படாதுங்க. நம்ம ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவில் இருக்க அந்த டிசைன் வந்து மறைஞ்சிரும். தென் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது மறைஞ்சிரும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஆரி லேஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஃபேன்சி ஸ்டோரில் வந்து ஆரி லேஸ் கிடைக்கும். மிஷன் த்ரெட்டு நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அதே ஷாப்பில் வந்து லேஸ் இருக்கிற கடையில் எல்லா கடைகள்லையும் இது கிடைக்குது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லின்னா 100 ரூபாய்க்கு மேலே மீட்ரு இருக்கும். நான் ப்ளவுஸ் வீடியோ எடுத்த டைம் பார்த்திங்கன்னா லேஸ் ஸ்டிச் பண்ணது மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறதுக்கு வேண்டி இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சேம் அந்த ஆரி லேஸில் இருக்க சைடில் இருக்க நெட்டு கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி நார்மலாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீடிலால் ஸ்டிச் பண்ணால் போதும். நான் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நெக்ஸ்ட் டைம் நான் இது இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கிட்டுறேன். இந்த வீடியோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஆரி லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி 1/2 இன்ச் வீதி இருக்க ஆரி லேஸ்ன்னா உங்களுக்கு கழுத்து வளைவு எல்லாம் அழகாக வரும். ஸோ நீங்கள் ஆரி லேஸ் வாங்குறப்போ இது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைனா கழுத்து வளைவு உங்களுக்கு வராது. இல்லைன்னா நீங்கள் கழுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதே மாதிரி விட போகிறது கிடையாது. இதில் இனியும் ஒர்க் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுத்து வந்து நம்ம சாரி பின் பண்ணுறது இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். தென் கையோட ஜாயினில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்யூட்டான ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஆரி ஒர்க் போட தெரியலைன்னா கூட நீங்கள் இது மாதிரி வாங்கி ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போது குட்டியாக புட்டாஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி. இப்போது அது புட்டாஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காப்பர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இது 10 ரூபா பாக்கெட்டில் கிடைக்கிது. தென் கொஞ்சமாக 5 mm ப்ளூ கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், பெரிய பீடு. இதுவும் பார்த்திங்கன்னா 25 ரூபா ஒரு பாக்கெட் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே எவ்வளோ டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெரிய பீடை 5 mm பீடை வந்து இந்த ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம சுற்றி சுகர் பீடை ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து விலகிடும். ஸோ நீங்கள் அழகாக அதை டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு நான் ஸ்டிச்சிங் சார்ஜஸோடு சேர்த்து கஸ்டமர்கிட்ட இருந்து 600 ரூபா வாங்கினேன். இதை விட கூட்டியும் உங்களால் வாங்கலாம். நீங்கள் இதில் இனியும் ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வாங்கலாம். நான் இவ்வளவு தான் ஒர்க்கு கொடுத்தேன். ஸ்டிச்சிங் சார்ஜஸோட ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து 600 ரூபா வாங்கினேன். இப்போ பெரிய பீடை சுற்றி நம்ம சுகர் பீடை ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சுகர் பீடை இது மாதிரி எடுத்துக்கிட்டுறேன். அப்புறமா பெரிய பீடை சுற்றி வச்சு பாருங்கள் எவ்வளவு கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்து அவ்வளோ பீடை நீங்கள் கரெக்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுவும் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி வரலைன்னா அதை திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு நெருக்கி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இது மாதிரி புட்டாஸ் நிறைய ஸ்டிச் பண்ணலாம். கைக்கு கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு உள்ள டைம் இல்லை, சிம்பிளாக போதும்னு சொன்னனால இவ்வளோ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களை ஓன் ப்ளவுஸை நீங்களாகவே ஸ்டிச் பண்ணி பாருங்கள் சேம் மெத்தடில். இல்லை உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுற ஐடியாவே கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுற டெய்லர்கிட்ட கூட கொடுத்து இதே மாடலில் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது பீட்ஸை வந்து நம்ம 4 இடத்துல வந்து இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. நீடில் மேலேயும் கீழேயுமா லாக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா 4 இடத்துல நீங்கள் இது மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா சுகர் பீட்ஸுக்கு அந்த ரவுண்டு வந்து லாக் ஆகிரும். பெரிய பீடை சுற்றி லாக் ஆகிரும். ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாடலை நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் ஒரு நார்மல் நீடில் இருந்தால் போதும், உங்களால் கண்டிப்பாக முடியும். கொஞ்சம் டைம் தான் தேவை, ஒரு 2 hours டைம் தான் தேவை. ஒரு நாளில் முடியாட்டி மறுநாள் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அப்படி இருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணவங்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கிராண்ட் லுக்கான ப்ளவுஸ் கிடச்சிருச்சு பாருங்கள். யாரால் ஒர்க் பண்ண முடியாது, எல்லாரையுமே ஒர்க் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேக்கில் வந்து ரோப் போட்டிருக்கேன். அதுவும் ப்ளவுஸோட கிளாத்தில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து சின்ன குட்டியாக ஹேங்கிங் கொடுக்க போகிறேன்.
இந்த டசல் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறது தேவைப்படுறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் அது வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து வீடியோ எடுக்கல, அவசரமாக ஸ்டிச் பண்ணுறதுல மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும்னு நினச்சேன். தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா 11 சுகர் பீட் எடுத்தேன். தென் ஒரு பெரிய பீட், தென் ஒரு சுகர் பீட். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட சுகர் பீடு லாஸ்ட் அந்த பெரிய பீடுக்கு சைடில் இருக்க சுகர் பீடை தள்ளிட்டு அதுக்கு உள்ளாடி நீங்கள் பெரிய பீடுக்கு உள்ளாடி பேலன்ஸ் இருக்க எல்லா சுகர் பீடுக்கு உள்ளாடி நீங்கள் இந்த நீடில் எடுக்கும்போது அந்த ஒரு பீடு வந்து எல்லா பீடையும் வந்து லாக் ஆக்கிடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஹேங்கிங் கிடைக்கும். இது ஹேங்கிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், வேணால் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதையும் நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது பெரிய பீடு சைடில் இருக்க அந்த சுகர் பீடு வந்து ஃபுல்லாக ஹேங்கிங்கை லாக் ஆக்கிடும். இப்போது அழகான ஒரு ஹேங்கிங் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் சைடில் நான் 3 ஹேங்கிங் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஃபுல்லாக வேணால் ஃபுல்லாக கொடுக்கலாம். இதை நீங்கள் லாங் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறப்போ ஹேண்டுக்கு கூட கொடுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒர்க் பண்ணியிருக்க இந்த மாடல் 3/4 ஸ்லீவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் தான் எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 3/4 மாடல் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. 3/4 நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்லீவ் வந்து நல்ல பெருசாக இருக்குமா, அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக வெளியே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி 2 டசலையும் நம்ம மேக் பண்ணி எடுத்து அழகான ஒரு ப்ளவுஸ் ரெடி. இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேலே ஆரி ஒர்க் போட்டால் வாங்குவாங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ 600-700 ரூபாயில் நிற்கிது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.